லே நல்லா இருந்து செல்போன் நோண்டி நோண்டிரல அப்புறம் கண்ணு வலிக்கு தலை வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு சும்மா பூமரங்கள் மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா. பூமர் ராமர்னு எம்மாடி நிக்கிதா. ஓ இவளுக்கு சும்மா இருக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் நிக்கிதா நிக்கிதான்னு வந்துடணும். என்னக்கா எம்மா கொஞ்சம் மிளவா பொடி இருந்தா தாம்மா, வீட்டுல திரிந்து போச்சுமா, எனக்கு மிளவா பொடி கிடைச்சோன்னா தாரேம்மா. இருங்கக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன். லே இங்க மிளகா பொடிங்களே. ஆமா மிளகாப்பொடி எங்க இருக்குன்னு எனக்கு என்னமா தெரியும், கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு உனக்கு தானமா தெரியும். இல்ல இங்க மிளகா பொடி தவிர மத்த எல்லாமே இருக்குல்ல. அப்பா சீவக்க பொடி கேட்டாரு, போனை பார்த்துட்டே போனேன். அப்பா ஏமா எரியுது எரியுது. இங்க காலையில இருந்து மத்தியானம் வரை இப்படி உட்காந்துருந்தா என்னங்க அர்த்தம்? ஏமா காலையில இருந்து ஒரு சவாரி வரலப்பா, நான் என்னமா செய்ய? சரி சரி. சார் சொல்லுங்க சார். ரமேஷ் ஏர்போர்ட் வர போன வண்டி வருமா? நான் வரேன் சார். வீடு எங்க இருக்குன்னு தெரியலப்பா. எனக்கு தெரியும் சார், நான் வரேன். தென் ஓகே ஓகே. சரி சார், எனக்கு ஒரு சவாரி வந்திருக்கேன், இப்போ வரேன். சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா கடவுளே, நீ தான்ப்பா காப்பாற்றணும். இன்னைக்கு சவாரி குமிஞ்சு வரணும்ப்பா. ஹலோ ரமேஷ், ஒரு இடம் வர போனே வண்டி வருமா? அண்ணே நான் ஒரு சவாரி இப்போ வெளியே போயிட்டு இருக்கேனே, வரதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரம்னே, வந்துருவேனே. அப்படியா? அப்போ உனக்கு தெரிஞ்ச டாக்ஸிக்காரன் எவனா இருந்தானா போன் அடிச்சு வர சொல்லுமாக்கா. அண்ணா வேற டாக்ஸி நம்பர் இருக்கு, இப்போ நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன். அவனை இப்போ சவாரி போயிருப்பானுங்க. அண்ணே நீங்க லைன்ல பாருங்கண்ணே, லைன்ல நிறைய வண்டி வரும்ண்ணே, அதை லைன்ல பார்த்து போங்கண்ணே, அதான் நல்லது. அப்படியா? சரி சரி, அப்ப நான் பார்த்து விடுறேன். சரி சரி. சரிண்ணே. ஆமா நான் வேற டாக்ஸிக்கார நம்பர் தரேன், அப்புறம் அவன் என் கஸ்டமரை தள்ளிட்டு போவான். கதை நல்லா இருக்கு. அக்கா ரமேஷ், எங்க அம்மா வீடு வர போகணும், போய் இப்போ வருவியா? இந்த ஏர்போர்ட் வர வந்தேங்க, நான் இப்போ கிளம்பிட்டேங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேங்க, நான் வரவா? 10 நிமிஷம் ஆகுமா? எங்க அம்மா வேற வீட்டுல தனியா இருக்கா பாத்துக்க, நான் தான் போய் சோறுலாம் பொங்கி எடுத்து கொடுக்கணும். சரி அப்ப நான் வேற வண்டி பார்த்து போறேன், நம்ம இன்னொரு நாள் பாப்போம். சரிக்கா அப்ப நீங்க பாருங்க. சரிப்பா சரி சரி. சோறு பொங்கணும். சவாரி வந்தா ஒரேடியா ஒரு வரது ஒண்ணு வராது, அளவுக்கு அது. ஹலோ மகா, எங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட வருவியா? அண்ணா ஒரு சவாரி போயிட்டு நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு 10-5 நிமிஷத்துல வந்துருவேன். அப்படியா? சரி அப்படி அந்த சவாரி நான் வேற வண்டி பார்த்து பிடிக்க, எனக்கு இப்போ பஸ்ஸுக்கு நேராயிட்டு பாத்துக்க, நான் இப்போ வேற வண்டியை பிடிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, அப்படி ஒரு நாள் பாத்துக்கேன். சரி லைன்ல வரத பாருங்கண்ணே, வேற சரி சரி நான் பாத்துக்கிறேன். சரி சரி ஓகே ஓகே. சரி சரி. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எம்மா மச்சான் வாங்க. யார் வந்திருக்கா பாருயா? எப்பயா ஊர்ல இருந்து வந்தியே? நேரத்துக்கு தான் மச்சான் வந்தேன், உள்ள வந்து உட்காருங்க. அது சரி அண்ணே வாங்க உட்காருங்கண்ணே. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் பரவாயில்ல மச்சான், அப்படியே போயிட்டு இருக்கு. அதே கம்பெனி தான். ஆமா இப்போ அதே டைல்ஸ் வேலை தானே? ஆமா டைல்ஸ் அதே வேலை தான். ரொம்ப வருஷமா ஒரே கம்பெனில இருக்கிறியே, சம்பளம் எல்லாம் கூட்டி தாரானா? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகுது? என்னன்னு பாத்துட்டு இருக்க, இப்ப மச்சான போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா. மச்சான் சம்பளம் 1300 ரூபா. நான் என் பொண்டாட்டிட்டு 1100 ரூபா தான் கொடுப்பேன், 200 ரூபா நான் எடுப்பேன். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பேன் லைட்டா, அவளுக்கு தெரியாது. அடிக்க வேலுக்கு ஒரு கரும்புத்தார் குடிப்புமா? இல்லை எனக்கும் கரும்புத்தார் சொல்லல. எனக்கு ஒன்று. நீ வாங்கிட்ட பைசா இருக்கா? இல்லை என் கையில் 5 பைசா இல்லைல்ல, நானே ரூம் கிட்ட பிச்சை தாமலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 3 கரும்புத்தார் மக்கா, ஒரு நிமிஷம் மக்கா நான் போட்டு தரேன். A few minutes later.
அக்கா இந்த காப்பி எவ்வளோ அக்கா? ஒரு காப்பி 200 ரூபாமா. அக்கா எனக்கு ஒன்று கொடுங்க அக்கா. இந்தாப்பா. லே எங்க போனானுங்க? அப்போ போ. ஏட்டி ஆமாட்டி நான் அவள்கிட்ட பேச மாட்டேன் டி. அவன் மோகனுக்கு இப்போ தான் கல்யாணம் வந்துருக்கு போல. என் பையன் இப்போ தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். அக்கா என்ன சண்டை இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருக்கவே கூடாதுக்கா. ஆமா ஆமா என்னன்னு அவன் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டி எனக்கு என்ன பெரிய மத்தவ மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. ஆமாக்கா கரெக்டா சொன்னியக்கா. அதே பையன் கல்யாணத்தை பெருசா எடுத்து பீத்துட்டு தெரியவக்கா. ஏதோ பொண்ணு அமெரிக்கால வேலை பார்க்க அதை வச்சு கொட்டு எடுத்துட்டு தெரியாம பார்த்து விடுங்க. இக்கா உங்களுக்கு கேட்டா நான் சொன்னதெல்லாம் ஆமாட்டி நீ சொல்லு. சரிக்கா உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம்? பொண்ணு பார்த்து ஏட்டி ஒண்ணு கேட்கல டி. இக்கா நீங்க பேசுறது மெதுவா கேட்குது. ஹலோ ஹலோ ஏட்டி இருக்கியா டி? ஏட்டி ஒண்ணு கேட்கல. ஏட்டி ஒண்ணு கேட்க மாட்டேன். எங்க போடா? ஏக்கா 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 பேபி ஃபஸ்ட்டு நான் உன்னை எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? எங்கே வச்சு பார்த்த? நீ காலேஜ் பஸ் ஏற ஸ்டெப்பில் ஏறும்போது உன்னோட ஷால் பக்கத்தில் கம்பியில் சிக்கிருச்சு. உடனே எல்லாரும் உன்னை பார்க்குறாங்களான்னு சுற்றி பார்த்தேன். அப்போ தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஓஹோ அப்படியா? என்ன நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கிறேன். என்ன பேசிட்டு தான் இருக்கேன் சொல்லு. அப்புறம் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அம்மா கிச்சனில் இருக்காங்க. அப்புறம் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்பா வெளியே இருக்காங்க. அப்புறம் என்ன பேபி நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறேன். நீ பேசிட்டே இருக்குன்னு எனக்கு ஆசை இருக்காதா? என்ன பேசிட்டு தான் இருக்கேன், நீ சொல்லு. அப்புறம் சரி காலையில் என்ன சாப்பிட்ட? 6 months later. ஹலோ டே பைத்தியம், ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, இப்பதான் பார்த்தேன். கால்ல இருந்து ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு ஃபோன் இல்ல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்? நான் எவ்வளவு நேரம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? சிஸ்டம்ல ஒர்க் போயிட்டு இருக்குடி. சரி காலைல சாப்பிட்டியா? அப்படின்னு சாப்பிட்டுருப்ப. சரி காலைல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? என்ன பேச விட்டா தாண்டி அடுத்து கேட்க முடியும். சரி காலையில இருந்து என்னதான் பண்ணிட்டு இருந்த? காலைல இருந்து நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? சொல்லு. காலைல நான் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து பாக்குறேன், அம்மா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அப்பாக்கும் அண்ணாக்கும் நான் தான் தோசை ஊத்தி கொடுத்தேன். அப்புறம் சட்னி கூட நான் தான் அரைச்சேன் தெரியுமா? செம்ம டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா அவனும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா திடீர்னு தண்ணி வந்துருச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ண வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, அப்புறம் கையில துவைக்கிற துணியெல்லாம் நானே கையால வாஷ் பண்ணி மாடியில கொண்டு காய போட்டுட்டு கீழே வந்து அப்பப்போ போன் எடுத்து பார்ப்பேன். நீ மெசேஜ் பண்ணிருப்பேன் பார்த்தா ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு போன் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் இப்போதான் ஒரு கிட்கேட் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட கூட முடியல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன் பாரு. சரி நான் கிட்கேட் சாப்பிட்றேன், உனக்கு கிட்கேட் வேணுமா? என்ன நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, அமைதியா இருக்கிற. உனக்கு கிட்கேட் வேணாமா? நல்லா இருக்கடா. உனக்கு கிட்கேட் வேணுமாடா? நல்லா இருக்கடா. இருக்கியாடா? என்ன இவன் பல மாசத்துக்கு அப்புறம் இப்ப போன் அடிக்கான்? என்ன குமார் எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேன். எனக்கு அர்ஜென்ட் 500 ரூபா தேவைப்படுது, அமுச்சு விட. நான் 2 நாளில் திருப்பி தரேன். சரில இப்போ நான் அனுப்பி விடுறேன். சரில அப்போ நான் வைக்கேன். என்னமோ இவன் கொடுத்து வச்ச மாதிரி கேட்கான். A few moments later. இவனா? இவன் காலேஜ் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஃபோன் அடிக்கான். என்னவா இருக்கும்? சே எல்லாரும் நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஹலோ ரிஷப், எப்படிலாம் இருக்க? பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? இல்ல நான் நல்லா இருக்கேன். ஆமா நான் பைக்கிட்ட பேசியா? இப்ப எவன் ஃபோன் அடிச்சாலும் பைசாக்கு தான் ஃபோன் அடிக்கான். இதுல எங்க போட்டு பைக்க கிட்ட பேச? இப்பெல்லாம் ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு.
டேய் ரிஷப், நண்பனாலும் நல்லவன் தான், அதெல்லாம் முன்னாடி. இப்போ அப்படிலாம் கிடையாது, நல்லதா இருக்கு விஷமா இருக்கு. நம்ம தான் பார்த்து எடுத்து இருக்கணும், இல்லைன்னா நம்மள ஏமாத்திட்டு போயிடுவோம். பாத்துக்க, எல்லாம் நம்மள மாதிரி இருக்க மாட்டான். ஆமா அது உண்மைதான். ஆமா மச்சான், வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா? உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான். சரி மச்சான், எனக்கு அர்ஜென்டா 2000 ரூபாய் தேவைப்படுது மச்சான். நீ இப்ப அமுச்சு விடு, நான் உனக்கு 2 வாரத்துல திருப்பி தந்துருவேன் மச்சான். மச்சான் இனி யார்கிட்ட கேட்கலாம்?